வணக்கம். காட்டுக்கே ராஜாவா இருக்கிற சிங்கம் ஒரு நாள் அசந்து தூங்கிட்டு இருந்துச்சான். அந்த வழியா ஒரு எலி வந்துச்சான். எலி தூங்கிட்டு இருந்த சிங்கத்தை சீண்டி பார்க்க நினைச்சு சிங்கத்து மேல ஏறி விளையாட ஆரம்பிச்சிருச்சான். கொஞ்ச நேரத்துல சிங்கம் முழிச்சிருச்சான். தூக்கத்துல இருந்து எழுந்து பார்த்த சிங்கத்துக்கு ஒரே கோபம். தூங்கிட்டு இருந்த என்னையா நீ எழுப்புற, இரு உன்னை நான் இப்பவே சாப்பிடுறேன் அப்படின்னு ரொம்ப கோவமா எலிய பார்த்து கத்துச்சான். உடனே எலி பயந்துட்டு, இந்த ஒரே ஒரு தடவை என்ன மன்னிச்சு விட்டுருங்களேன் சிங்கராஜா அப்படின்னு கேட்டுச்சான். சரி, ஒரு தடவை உதவி செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கம் இந்த வாட்டி எலிய விட்டுருச்சான். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு வேடன் வந்து எல்லா சிங்கங்களையும் மிருக காட்சி சாலைக்கு கூட்டிட்டு போறதுக்காக புடிச்சிட்டு இருந்தானா. சிங்கம் மாட்டிக்கிச்சு. சிங்கம் வலையில மாட்டிட்டு இருந்தத தூரத்துல இருந்து எலி பார்த்துக்கிட்டே இருந்துச்சான். சிங்கம் யாராவது உதவிக்கு வரமாட்டாங்கன்னு நினைச்சு பார்த்துட்டு இருந்த சமயத்துல சரியான நேரத்துல அந்த எலி வந்து சிங்கத்தோட அந்த வலைய கடிச்சு சிங்கத்தை காப்பாத்துச்சான். இந்த கதைய இப்போ ஒரு திருக்குறள் கூட பொருத்தி பார்க்கலாம். காலத்தினால் செய்த உதவி சிறிதெனினும் ஞாலத்தின் மான பெரிது. ஞாலம் அப்படின்னா உலகம். காலத்தினால் செய்த உதவி, ஒருத்தர் சரியான நேரத்துல நமக்கு செய்யற உதவி இந்த உலகத்தை விடவும் பெரியது.